ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம லைஃப் ஸ்டைலை பெட்டர் ஆக்குறதுக்கான 10 சைக்கலாஜிக்கல் ஹேக்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த 10 சைக்கலாஜிக்கல் ஹேக்ஸ்மே உங்களுக்கு 10 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான டீட்டெயிலையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ரீடிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த புக்ஸை யூஸ் பண்ணி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பி கான்ஃபிடென்ட். தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். நம்பிக்கைன்றது நமக்கு மற்றவங்க கொடுக்கறது, தன்னம்பிக்கைன்றது நமக்கு நாமளே எடுத்துக்கிறது. ஸோ என்றைக்கு நம்ம ஒரு விஷயத்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை என்றைக்குமே நீங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க. செகண்ட் ஒன் இஸ் லவ் யோர் செல்ஃப். நாம் நம்மளை நேசிக்க கற்றுக்கணும். என்கிட்ட இது இல்லை, நான் இப்படி இருக்கேன், என்னால் மற்றவங்க மாதிரி பண்ண முடியலை அப்படின்னு எப்போ நீங்கள் உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களோ அப்போவே உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களால் எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய லைஃப்பில் ஒரு அச்சீவான ஒரு கோலை நோக்கி நம்ம போக முடியும். த தேர்ட் ஒன் இஸ் செட் ஹெல்தி பவுண்ட்ரிஸ். நம்ம ஒரு ஹெல்தியான பவுண்ட்ரிஸை கண்டிப்பாக செட் பண்ணணும். இதில் நீங்கள் முக்கியமாக லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயமே லேர்ன் டு சே நோ. நம்ம எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் நோ சொல்கிறதையும் கற்றுக்கோங்க. இது தப்பே கிடையாது. ஃபோர்த் ஒன் இஸ் திங்க் பாசிட்டிவ். நாம் எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்களை நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளுடைய நம்மளுடைய சைக்கலாஜிக்கலாகவும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார்ட் ஸ்மால். எல்லா விஷயத்தையும் நீங்கள் தொடங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தில் இருந்தாவது தொடங்க ஆரம்பிங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, உன்னால் ஓட முடியலையா நடந்து போ, நடக்க முடியலையா ஊர்ந்து போ. ஊற முடியாட்டி கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய பயணம் நீ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எங்கே நம்ம பயணத்தை ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கவே நம்மளுடைய எல்லா முயற்சிகளுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீம் பிக். ஸோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பெருசாக கனவு காணுங்க. திருவள்ளுவர் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஆமாங்க, நம்ம எந்த விஷயம் நினச்சாலும் அது ஒரு ஹையர் லெவல் ஆர்டரில் திங்க் பண்ணி பாருங்களேன். என்னால் இதை முடியும்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தோணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி கிரேட்ஃபுல். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் டெய்லியுமே ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 3 விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இதை நீங்கள் டெய்லி ஹேபிட்டாக மாற்றும் போது நிச்சயமாக மற்றவங்கள்ட்ட இருக்க நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் இப்படி இல்லை நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறதோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது இருக்காது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டே காம். எப்பயுமே உங்கள் மைண்டை நீங்கள் காமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அமைதியாக இருங்க. எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை ஒரு தடவை இல்லை 100 தடவையாவது திருப்பி திருப்பி யோசித்து பொறுமையாக பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எப்பயுமே எடுத்து வைக்கவே மாட்டோம். ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை ஒரு முறை இல்லை 100 முறை யோசித்து ரொம்ப அமைதியாக இருந்து அதை செயல்படுத்துங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ரேஸ் இம்பர்ஃபெக்ஷன். எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவங்களால அது முடியுது, என்னால் ஏன் முடியலை. உங்களுடைய தவறுகளை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றின்றது நிச்சயமான ஒன்றா இருக்கும். ஸோ எப்பயுமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. லவ் யோர் இம்பர்ஃபெக்ஷன். தவறுகளிலிருந்து மட்டுமே சரியான ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். த ஃபைனல் ஒன் இஸ் சரவுண்ட் யோர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள்ஸ். பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவான பீப்புள்ஸோட மட்டுமே ட்ராவல் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் நெகட்டிவாக இருந்து உங்களை சுற்றி உங்களால் இது முடியாது, உங்களால் இது செய்ய முடியாது, நீ ஏன் இதை பண்ணுறேன்னு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா ப்ளீஸ் அந்த பீப்புள்ஸ்லேருந்து நீங்கள் தள்ளியே இருங்க.
ஸோ எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் பாசிட்டிவ் பீப்புள்ஸோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய தோல்விகள் கூட கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியாக மாறும். ஸோ இந்த சொன்ன 10 விதமான வழிமுறைகளையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் வெற்றி அடையலாம். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.